அன்பிற்கினிய நண்பர்களே, இபிஎஸ் இது இப்போதைய தேவை என்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தி இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமே தவிர ஏனையோருக்கு அவ்வளவாக இதில் சுவாரஸ்யம் இருக்காது என்பதை நான் அறிந்தே இருக்கிறேன். என்றாலும் கூட திரு இபிஎஸ் அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிற காரணத்தால் இதை வெளியிடுகிறேன். காலம் சுழன்று சுழன்று மாறுகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எதெல்லாம் அன்றாட வாழ்வில் அவசியம் இல்லையோ ஒவ்வொன்றாக அவையெல்லாம் காலப்போக்கில் ஆடம்பரமாக இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாத அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. டெலிவிஷனை சொல்லலாம், தொலைபேசியை சொல்லலாம், மொபைலை சொல்லலாம், லேப்டாப்பை சொல்லலாம். இப்படி ஒரு 10 பொருட்களை குறைந்தது இவையெல்லாமே ஒரு காலத்தில் சொகுசு வாழ்க்கையின் அடையாளங்களாகவும் ஆடம்பர சின்னங்களாகவும் கருதப்பட்டவைதான். ஒரு மோட்டார் பைக், கார், இதை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். சைக்கிள் கூட ஒரு காலத்தில் ஆடம்பரமாக கருதப்பட்டிருக்கிறது, நான் அறிவேன். ஆனால் இன்றைக்கு கார் என்பது கூட லக்ஸரி சிம்பிள் என்று சொல்லுவதை, அந்த சிம்பலை தாண்டி அத்தியாவசியம் என்கிற நிலை கிட்டத்தட்ட உருவாகிவிட்டது. வாழ்க்கையின் தேவைகள் அதிகரித்திருப்பது, நேர விரயத்தை தவிர்க்க வேண்டும் என்கிற ஆர்வம், இன்கம் டேக்ஸ் வெட்டியாக கட்டுவானே, ஒரு கார் வைத்து கொண்டால் வசதிக்கு வசதி, ஒரு 20,000 ரூபாய் மாதம் இன்கம் டேக்ஸில் குறையும் என்கிற சட்ட ரீதியான பின்புலமும் இதற்கு இருக்கிறது. இதில் ஒன்றுதான் தனி மனிதர்களுக்கு, ஒரு நிறுவனங்களுக்கு இப்படி எது ஒரு காலத்தில் ஆடம்பரமாக கருதப்பட்டதோ அது இன்றைக்கு கால சுழற்சியிலே அவசியமான, தவிர்க்க இயலாத, அது இல்லாமல் இருக்க முடியாது என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சிக்கும் இப்படி சில தேவைகள் எழுந்திருக்கின்றன. திரு இபிஎஸ் அவர்களுக்கு இன்றைய தேவை என்று நான் கருதுவது ஒரு தொலைக்காட்சி அவர்கள் கட்சிக்கு மட்டுமே உடனடியாக தேவை. அது அவசியமா? அது இல்லாமல் இருக்க முடியாதா? பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்ததா? எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததா? காந்தியாருக்கு இருந்ததா? கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. என்னுடைய ஒரு அணுக்க ஆராய்ச்சிப்படி குறைந்தது ஒரு 3 அல்லது 4% வாக்குகள் தொலைக்காட்சியில் வருகிற செய்திகளால் அல்லது அது எந்த முறையில் மக்களுக்கு வழங்கப்படுகிறது, த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அந்த அடிப்படையிலே அவர்கள் கருத்துக்கள், பார்க்கிறவர்களுடைய கருத்துக்கள், கட்சி ஆதரவுகள், வெறுப்புகள் இவை தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு வடிவம் பெறுவதாக நான் கருதுகிறேன். தவறென்றால்
நான் செய்திருக்கிற ஆயிரக்கணக்கான தவறுகளில் இதுவும் ஒன்று. ஆனால் நான் அப்படி நம்புகிறேன். எனவே அதை திரு எடப்பாடியின் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக கருதுகிறேன். இன்றைய தேதியில் 2026 தேர்தல் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாழ்வா சாவா என்கிற தேர்தல். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல் சவால் ஒரு யுத்த முழக்கம். இந்த 26 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே அவர் முழு தனியாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இல்லாவிட்டாலும் சரிவிலிருந்து மீண்டு எழுந்து அதிகாரத்தை தமிழ்நாட்டில் கைப்பற்றுகிற அளவுக்கு வராவிட்டால் அவருடைய தலைமை என்பது தோல்வி என்றாகிவிடும். எனவே இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதை தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசிட் டெஸ்ட் என்று நான் மிக பணிவோடு கருதுகிறேன். என் கருத்தை நான் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு கருத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நான் 1000 முறை யோசிக்கிறேன். தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு ஒருவேளை மரணம்தான் முடிவென்றாலும் நான் வருத்தப்படுவதில்லை, என்னை மாற்றிக்கொள்வதில்லை. இதனுடைய பொது வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் எந்த வகையிலும் நான் எடுக்கிற முடிவுகள் என்பது இப்படித்தான் அமைகின்றன. இன்றைக்கு எந்த கட்சியோடு கூட்டணி, குறைந்தது இன்னும் ஒரு 6 மாத காலம் அதை யாரும் உறுதியாகவும் இறுதியாகவும் கணித்து சொல்லிவிட இயலாது எல்லா கட்சிக்கும். ஆனால் அதை தீர்மானிப்பதற்கு கூட மக்கள் மத்தியிலே பேசப்படுகிற தலைமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற என்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தவில்லை, கவனமாக தவிர்த்து விடுகிறேன். பேசப்படுகிற தலைமையாக மாற வேண்டுமானால் அதிமுகவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அதிமுகவை ஆதரித்து செய்திகள் பொய்களை அல்ல உண்மைகளை வெளியிடுகிற ஒரு தொலைக்காட்சி சேவை தேவை என்று நான் எண்ணுகிறேன். முடியுமா? யானையை கட்டி திரி போடுவதல்லவா உண்மை, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சின்ன சின்ன கட்சிகள், நான் பெயர்களை சொல்லவில்லை, சொல்ல விரும்பவில்லை, தமிழ்நாட்டில் அவைகள் கூட ஒரு சேனலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நஷ்டமா லாபமா யான் அறியேன். ஆனாலும் கூட அந்த பலம் ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுகிறது. இன்றைய தமிழக அரசியலில் மிக நிச்சயமாக டெலிவிஷன் என்பது ஒரு பெரிய முன்னேற்ற அடையாளம் என்று நான் கருதுகிறேன். திரு எடப்பாடியின் கவனத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது 20 கோடி ரூபாய் வேண்டுமே ஆரம்பிக்க என்று சொல்லார் என அறிகிறேன். 20 கோடி ரூபாய் என்பது ஒரு மிகச் சரியான கணக்கு. எனவே இதன் தேவையை அவரும் உணர்ந்துதான் யாரையோ கூப்பிட்டு அல்லது சில பேரை பேசி அனுபவம் உள்ளவர்களை 20 கோடி ரூபாய் நினைத்து விடுங்கள், 20 கோடி தேவை என்று அவர் உணர்ந்திருக்கிறார். அது சரியான கணக்கு.
எந்த இழப்பும் அதனால் வந்துவிடாது என்று நான் கருதுகிறேன். அந்த 20 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுமானால் ஒரு மிக குறைவாக 3% வாக்குகளை தரும். அந்த 3% வாக்குகள் ஒரு 6% பாப்புலாரிட்டி கிடைக்குமானால் அதுவே அதிமுகவை நோக்கி கூட்டணி கட்சிகளை கூட்டி வரும் என்று நான் ஒரு பார்வையாளனாக மிக பணிவாக கருதுகிறேன். எனவே இன்றைய உடனடி தேவை 20 கோடி ரூபாய் தேவை, தவறல்ல, செய்யலாம். சரி தமிழ்மணி, உனக்கென்ன சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகப் போகிறாய்? இரவு சாப்பாட்டுக்கு பிறகு குப்புறப்படுத்திக் கொள்வாய். 20 கோடிக்கு எங்கு போவது? அது மட்டும் இல்லாமல் மாதம் மிக குறைவாக ஒரு 75 லட்சம் ரூபாய் வேண்டுமே நடத்துவதற்கு. அது திரும்ப திரும்ப வருகிற ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். மிக நியாயமான கேள்வி. நான் இந்த கேள்விகளை எனக்குள் கேட்டுவிட்டுத்தான் இந்த தலைப்பை தொற்றிருக்கிறேன். இந்த தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 நிமிடம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் எப்படி நடத்தப்படுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க முடியுமா, அதன் மாத செலவுகளை சமாளிக்க இயலுமா என்ற அடுத்த கேள்விக்கான விடை வரும் வெளியே. நண்பர்களே, ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்றால் பத்திரிகைகள் செய்திகள் கொடுப்பதை தாண்டி ஒரு பரபரப்பான கருத்தை மக்கள் மத்தியிலே உலாவ விட வேண்டும். அதனால் வருமானம் கிடைக்குமானால் நாய் விற்ற காசு குறைக்கவா போகிறது என்ற எண்ணம் கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகை நடத்துகிறவர்கள் கருத்துமாக இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் அதிர்ந்து போகிறேன். ஒரு பத்திரிகைக்கு ஒரே நாளில் 3 முதல் பக்கங்கள். எப்படி இயலும்? முடியுமா? முடிந்திருக்கிறதே. என்ன, ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு 3 திருமணமாக நடந்திருக்கலாம். ஒரு 5 கணவர்கள் கூட புராணத்தில் இருந்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணிக்கு, பாஞ்சாலிக்கு. ஆனால் ஒரே பத்திரிகை, நான் பெயரை சொல்லக்கூடாதுன்னு நான் என்னையே என் நாக்கு அடக்கி கொள்ளுகிறேன் கட்டளையிட்டு. 3 முதல் பக்கங்கள். ஏன், எப்படி என்று ஆராய்ச்சி செய்தால் முதல் பக்கத்துக்கு முழு பக்கம் விளம்பரம் என்றால் ஒரு 300% கட்டணம், அடுத்தடுத்த பக்கங்களுக்கு கட்டண குறைவு. எனவேதான் முதல் பக்கத்தில் உனக்கு விளம்பரம் என்று வாங்கிவிட்ட காரணத்தால் 3 முதல் பக்கங்கள். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தமிழ் பத்திரிகை காசாசை அல்லது வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அவா அவர்களை எப்படி கீழே இறக்கிவிட்டது பாருங்கள். பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் நான் சொல்லுகிற விஷயங்கள் பொருந்தும். அவசரப்பட்டு தவறான செய்திகளை கொடுக்கிறார்கள்.
முந்தி தர வேண்டும் என்கிற ஆவலை தவிர வேறொன்றுமில்லை. எனக்கு தெரிந்து பத்திரிகை நிருபர்கள் ஒவ்வொரு ஊரிலும், தொலைக்காட்சி நிருபர்கள் சம்பளம் அவர்களுக்கு சரிவர கொடுக்கப்படுவதில்லை. ஒரு டிரைவருக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய டிவி அதனுடைய ஒரு மாவட்டத்தை பார்த்து கொள்கிறவருக்கு சம்பளம் 10,000 ரூபாய் மாத சம்பளம். இவர் இந்த டிவியினுடைய ஊழியர், இந்த டிவியினுடைய சட்ட விதிகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் என்பதை காண்பிக்க 10,000 ரூபாய் சம்பளம். அவர் அந்த பகுதியில் அவர் வேலை பணிபுரிகிற பகுதியில் இருக்கிற வியாபார ஸ்தாபனங்களை வைத்து அவர்களிடம் விளம்பரங்கள் வாங்கி அதில் கமிஷன் கிடைக்கிறது அவருக்கு. அல்லது ஒரு பகுதியில் பத்திரிகையிலும் சரி இதிலும் சரி ஒரு செய்தியே இல்லை, அது முழுக்க முழுக்க வியாபாரம், அதை போடுவார்கள். ஒரு ஊரை கும்பகோணத்தில் யமகா ஷோரூம் துவக்கப்பட்டது. அந்த டீலர், அவருடைய மனைவி, அவருடைய 3 வயது பெண் குழந்தை இவைகளை போட்டு 2 பைக்கை நிற்க வைத்து போடுவார்கள். 10,000 ரூபாய் கிடைக்கிறது. இது ஒரு உதாரணம்தான். டிவிக்கும் நடக்கிறது, பத்திரிகைக்கும் நடக்கிறது. அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட மாத சம்பளமும் கொடுக்கிறார்கள், சம்பளத்தை போல. எனவே இதுதான் இன்றைய பத்திரிகை தொலைக்காட்சி நடத்துகிற வியாபார முறை. அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். இபிஎஸ் அவர்களே, உங்கள் கட்சிக்கு பலம் இருக்கிறது. 2 கோடி என்றெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு 1 கோடி பேர் இருக்கிறார்கள். பெரிய பலம் அது. ஒரு நாளைக்கு ஆரம்பிக்க 20 கோடி ரூபாய் தேவை. அதை ஒரு 500 ரூபாய் ஒரு பங்கு என்று ஒவ்வொரு மாவட்டமும் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இவ்வளவு பங்குகள் வாங்க வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதா அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்தை இப்படி நமது எம்ஜிஆருக்கு வருமானம் சந்தா வசூல் செய்தோம் என்று சொன்னார்களே, அதைப்போல இதில் நீங்கள் இந்த தொலைக்காட்சியினுடைய ஏதோ ஒரு பேரில் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறீர்கள் அதிமுகவுக்கு, அதையே நீங்கள் அந்த பங்குகளை விற்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு என்று ஒரு இலக்கு நிர்ணயித்தால் 20 கோடி வந்து 2 மாதங்களில் வசூலாகிவிடும். நான் நம்புகிறேன், என் அனுபவத்தின் அடிப்படையிலே. சரி, மாதம் 75 லட்சம் ரூபாய் வேண்டுமே, கஷ்டமல்ல. உங்கள் கட்சிக்காரர்களுடைய வியாபார ஸ்தாபனங்கள், அவர்கள் அளிக்கிற விளம்பரங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்கும். அரசு விளம்பரங்கள் கிடைக்காது என்பதை நான் உணர்ந்தே இருக்கிறேன். அதை தாண்டி மணவிழாக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், மரணச் செய்திகள்,
ஒரு நிமிடம் இவைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்லது நேரடியாக ஒரு மாநில செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கிற திரு இபிஎஸ் அவர்களோ ஒரு நிமிடம் இந்த ஊர் இன்னார் மகன் இந்த வயதில் இன்ன பொறுப்பில் இருக்கிறவர் இறந்து போய்விட்டார் என்பதை 60 வினாடிகளில் சொல்லிவிடலாம். 10,000 ரூபாய் என்று சொன்னால் காலையில் ஒரு 15 நிமிடம், மாலையில் ஒரு 15 நிமிடம் திருமணங்கள், பிறந்தநாள், மரணங்கள் இவைகளை அவர்கள் விரும்புகிறார் போல் இபிஎஸ் வாயில் பெற வேண்டுமா, வரட்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாயசைக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கான விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஜெயலலிதா வாயால், உங்கள் கட்சி தலைவி எம்ஜிஆர் வாயால் வாழ்த்து அல்லது மரணச் செய்திகள், இரங்கல் செய்திகளை வெளியிட்டால் மிக எளிதாக ஒரு 10,000 ரூபாய் வைத்தால் கூட ஒரு மிகச் சாதாரணமாக ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும். இதுக்கு மட்டுமே. இது இல்லாமல் மற்ற உங்கள் கட்சிக்காரர்கள் நடத்துகிற வியாபார ஸ்தாபனங்களினுடைய விளம்பரங்கள் மிக எளிதாக 75 லட்சம் ரூபாய் வருமானம் உங்களால் ஈட்ட முடியும் என்று நான் கருதுகிறேன். இது உங்கள் உடனடி தேவை. தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.